நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த 10 விதிகளை கடைப்பிடிங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியானதாக மாறும். 1வது விதி, எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓய்வை பற்றி யோசிக்கக்கூடாது. அதாவது ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி உழைக்க வேணும், ரொம்ப உழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் டெய்லி ஒரு 8 மணி நேரமாவது உழைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த உலகத்தில் 80லேருந்து 90 வயது வரை நீண்ட காலம் வாழும் மக்கள் தங்கள் வேலையில் இருந்து ஓய்வு பெறுவதில்லை. எடுத்துக்காட்டாக ஜெய்னி பென்ஸ் என்கிற 100 வயது பெண்மணி ஓஹியாவில் உள்ள ஒரு கலைப்பொருட்கள் கடையில் வேலை செய்கிறார். தன்னுடைய 100வது பிறந்தநாளாக அவர் ஆசைப்பட்டது என்ன விஷயம்னா, அவர் எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது தான். சாதாரண ஒரு கார், ஒரு மெஷின், அதை கூட ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா அது பழுதாயிரும். அதே மாதிரி தான் நம்ம உயிருள்ள பொருள் எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கணும். நம்ம பிளட் எப்படி சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்மளும் இயங்கி கொண்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த ரெஸ்ட் எடுக்கணும். 2வது விதி, எதையும் லேசாக எடுத்துக்கிற வேண்டியதான். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இழைப்பாக இருந்தாலும் அதை நம்ம லேசாக எடுத்துக்கணும். பரபரவென்று ஓடிக்கொண்டு எதையும் அவசரமாக செய்து ஆரோக்கியத்தை கேடுபடுத்திக்கிறாமல் அது மனசையும் பாதிக்கும். எனவே நிதானமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானமாக யோசித்து அந்த செயலை செய்ய வேணும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். இது 2வது விதி. 3வது விதி முக்கியமானது, வயிறு நிறைய உண்ணாதீர்கள். எப்போதும் தட்டில் நிறையா போட்டு உணவை நிறைய சாப்பிட்டுட்டு அப்படி இருக்க வேணாம். அதாவது வயிறுக்கு பாதி அளவு உணவு இருந்தால் போதும். கால்வாசி நீராலையும் கால்வாசி எம்டியாக விட்டணும். இதுதான் கரெக்டான சதவிகித உணவு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூளையும் சிறப்பாக செயல்படும், உடலும் அதிக பலு எடுக்காமல் சூப்பராக உழைக்கும். 4வது விதி, நல்ல நண்பர்கள் சூழ இருந்தல். நல்ல நட்பு வட்டாரத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது மகிழ்ச்சியையும் ஆயுளையும் நீட்டிக்கும் என்று ஹார்வர்ட் ஆராய்ச்சி சொல்கிறது. 100 வயதான ஒருவர் ஒக்கினாவா மக்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் இருக்கும் நட்பு மற்றும் சுற்றத்தினரோடு மகிழ்ச்சியாக விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றார்கள். இது ஜப்பானியர்களுக்கு பொருந்தும். அவங்க எப்போவுமே இயற்கையோடையும் மகிழ்ச்சியாகவும் நல்ல சுற்றத்தாரோடையும் வாழ்வாங்க. 5வது விதி, உடற்பயிற்சி. இதுவும் முக்கியமான விஷயம். நீண்ட நாள் வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். அது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். மிகவும், அதாவது டெய்லி ஒரு 5 நிமிஷம், ஒரு மணி நேரம் அந்த உடற்பயிற்சி போதுமானது நம்ம உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு. 6வது விதி, புன்னகை. தினந்தோறும் நாம் பார்த்து ரசிக்கும் சாதாரண மக்கள் மற்றும் நம்மை சுற்றி உள்ளவர்களை பார்த்து லைட்டாக ஒரு புன்னகை புரிவது ஒரு மிகச்சிறந்த ஆன்ம பலத்தை தரும். 7வது முக்கியமான விதி, இயற்கையோடு தொடர்பில் இருப்பது. நீங்கள் என்னதான் பெரிய நகரத்தில் வசித்தாலும் தினமும் கொஞ்ச நேரமாவது ஒரு திறந்த வெளியில், ஒரு புல்தரையில் படுத்திருக்கலாம், இல்லை ஒரு சுத்தமான காற்றை சுவாசித்தபடி நடங்க. இயற்கையோடு செலவு செய்யும் நேரம் உங்களுக்கு ஆற்றலையும் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். அதாவது அதிகமாக ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றமும் நல்லாயிருக்கும். 8வது, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். அது நமக்கு கண்டிப்பாக வேணும். உங்களது அன்பு குடும்பத்தினருக்கும் அற்புதமான நண்பர்களுக்கும் கிராட்டிடியூட்ன்றது முக்கியமான விஷயம். உங்கள் குடும்பத்திற்கும் அம்மா ஏதாவது செஞ்சு தந்தாங்கன்னா அவங்களோட ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு சின்ன நன்றி அவங்களையும் சந்தோஷப்படுத்தும். நம்ம மனசுக்கும் அது புத்துணர்ச்சியை தரும். அதே மாதிரி நண்பர்களுக்கும், முக்கியமாக இறைவனுக்கு எப்போவுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். 9வது விதி, இந்த கணத்தில் வாழ்வது, அதாவது ப்ரெசண்ட்டில் வாழ்வது. நம்ம பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். ஃப்யூச்சர் பற்றின கவலையோ
இல்லை பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப வருத்தமும் படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃப்யூச்சர் நமக்கு தெரியாத விஷயம், பாஸ்ட் நம்ம மாற்ற முடியாத விஷயம். அதனால் ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது தான் உச்சிதமான விஷயம். பாஸ்ட்டை பற்றி புலம்பாமல் வருங்கால அச்சங்களை புறந்தள்ளி இன்றைய கணத்தில் வாழுங்கள். இன்றைய நாள் மிகச்சிறப்பாக வாழுங்கள். 10வது முக்கியமான விஷயம், உங்களுடைய லட்சியத்தை மட்டும் பின்பற்றி போடுங்க. உங்கள் லட்சியம் என்ன என்பதை நீங்கள் கண்டறிங்க, அதை நோக்கி செயல்படுங்க. அது நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு.